கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும், நேரலையில் இணைக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை வேளையில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பரிசுத்த பவுல் எழுதின ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வார்த்தை, பக்க நம்பர் 221வது பக்கம். 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வார்த்தை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் மாகுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 வசனத்தையும் இந்த காலை வேளையில் வாசிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். வேதம் சொல்லுது, வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்போ வாசித்தாலும் நமக்கு பாக்கியம் கிடைக்குது, கேட்டாலும் நமக்கு பாக்கியம் கிடைக்கிறது, கை கொண்டால் அதை விட நமக்கு பாக்கியம் கிடைக்கிறது. இங்கு பாருங்க, எது ஆராதனை? புத்தியுள்ள ஆராதனை. அப்படின்னா இன்னொன்று, புத்தி இல்லாத ஆராதனையும் இருக்கு. இவர்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவர்கள் இருதயம் தூரமாக இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். இன்னும் சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. வெளியில் பார்த்தா கல்லறை நல்லா அழகாக இருக்கு, நேர்த்தியாக இருக்கு, கிரானைட் கல் ஒட்டி இருக்கும், தோற்றம் மறைவெல்லாம் இருக்கும், வசனம்லாம் போட்டிருப்பாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன்லாம் வசனம் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு? பிரேத வாடை. மார்த்தாள் சொன்னா இல்லையா, இப்பொழுது நாருமே. அப்போ வெளியில் ஜுவாலிக்குது, உள்ள கல்ற நார். அதுபோல் 2 காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னா இன்னொரு ஆராதனை இருக்குது, புத்தி இல்லாத ஆராதனை இருக்குது. இங்கே பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் உங்களை எதெல்லாம் ஒப்பு கொடுத்தா புத்தியுள்ள ஆராதனை? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வார்த்தையை ரொம்ப கவனமாக பார்க்கணும். 2வது வசனம் தான் நம்ம ஆழத்துக்குள்ளே கடந்து போக தேவன் கொடுத்த வார்த்தை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பிரபஞ்சம்னா இந்த உலகம். இந்த உலகம் நமக்கு சுருக்கமாக சொன்னோம்னா ஒரு தாயின் கர்ப்பம் மாதிரி. ஒரு தாயின் கர்ப்பத்தில் ஒரு மனுஷன் 10 மாதம் இருக்கிறான், அதுக்கடுத்து அவன் வெளி உலகத்துக்குள்ளே வந்துடுறான். அது மாதிரி இந்த உலகத்தில் நம்ம கொஞ்சம் வருஷங்கள் தான் நம்ம இருக்க போகிறோம். எப்படி இந்த தாயின் கருவு நமக்கு நிலையானது இல்லையோ, அதுபோல் இந்த உலகமும் நமக்கு நிலையானது கிடையாது. நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போகிற பிள்ளை. இந்த வழியாக நம்ம கடந்து உன்னதத்தை நோக்கி நம்ம போய் கொண்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன், வேதம் சொல்லுது இந்த பிரபஞ்சம். அப்போ இன்னொரு பிரபஞ்சம் இருக்குது, அது அழியாத பிரபஞ்சம், அது தேவனிடத்தில் இருக்கிற பரலோக நித்திய ராஜ்யம். அவர் பவுல் நல்லா எழுதுறாரு ரோமாவரி பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்குது? இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் இருக்குது. அவைகளை ஒரு சில நிழலாட்டமாய் காட்டுறேன். எதெல்லாம் பிரபஞ்சத்துக்குரியது? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் இது தெரிஞ்சா தானே பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியும். 294வது பக்கம் எடுத்துக்கொள்வோம். 294வது பக்கம், புதிய ஏற்பாடு. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு ஊழியக்காரன் எப்படி போறான்னு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். கிரேஸ்தே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். பவுலோடு ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட தேமா, கிரெஸ்கே, இன்னும் தீத்து, இவங்க எல்லாம் பிரிஞ்சு போறாங்களாம். அதுல ஒரு வார்த்தை சொல்லப்படும், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல என்னப்பட்ட ஆசைப்பட்டு. அப்ப பிரபஞ்சம் நம்மளை இழுக்கும்.
இந்த பிரபஞ்சங்கிற இந்த உலகம் இருக்கு இல்லையா, அது ஆளுகளை அப்படியே பாவத்துக்கு நேரம் சுண்டி இழுக்கும். ஏசப்பா சொல்றார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, பிசாசானவனை இயேசுவை பார்த்து சொல்ற, இந்த உலகம் என் கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நீ என்னை தெண்டனிட்டு வணங்கினா எல்லா மகிமையும் நான் உனக்கு தருவேன். அப்ப பிசாசு இந்த உலகத்துல சில மகிமைகளை தன்னுடைய கரத்துல வைத்து கொண்டு அதுக்கு ஒரு அதிபதியை போல அவன் தன்னை தோற்றத்தை காண்பித்து கொண்டு இருக்கிறான். அதனால நீங்களும் நானும் இந்த பிரபஞ்சத்துக்கு உரியவர்கள் அல்ல என்பதை முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும். பவுல் எழுதுறாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகி இயேசு என்னும் இரட்சகர் வர நான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளுமே அவருக்கு நல்லா தெரியுது, என்னுடைய குடியிருப்பு பரலோகம். ஏசப்பா இதை அழகா சொன்னாரு, நீங்க பரலோகத்தில் உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்க, அங்கே பூச்சியாவது துரும்பாவது அதை கெடுக்காது, அங்கே திருடனும் கண்ணமிட்டு திருட முடியாது. இந்த உலகத்தில் சேர்த்து வச்சா இங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடிடுவாங்க. அப்போ உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கணுமா? பரலோகத்தில் இருக்கணும். உங்க குடியிருப்பு எதுன்னு அவர் சொல்றாரு பவுல், பரலோகம். இன்னும் அழகா சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ரொம்ப ஆதாயமா இருக்கு. உங்களை விட்டு போவது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து நான் இருக்கிற வரையும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விட விரும்புகிறேன். அப்ப பாருங்க, உன்னதமான தேவ மனுஷர்கள், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவருடைய சிந்தனை எல்லாம் உன்னதத்தை நோக்கியே இருக்கு, பரமண்டலத்தை நோக்கியே இருக்கு. அங்க நம்ம போகணுங்கிற எண்ணமே அவர்களுக்கு இருக்கு. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போவது எனக்கு நலமென்று நான் நினைக்கிறேன், ஆனாலும் இருக்கிற வரை உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விட நான் விரும்புகிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? நான் மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதாங்க ஒரு தேவ மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள வார்த்தைகள். நான் மரிப்பதற்கு ஆயத்தம், இயேசுவை பார்க்க ஆயத்தம், இயேசுவோடு இருக்க நான் ஆசைப்படுகிறேன்னு அவர் எழுதுறார். அப்ப இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, தேமா என்னை விட்டு பிரிந்து பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து போயிட்டான். அப்ப ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவனும் பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து போயிட்டானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடில்லாத ஒரு ஊழியம், சந்தோஷமான ஒரு ஊழியம், உலக ஆசீர்வாதத்தோடு ஒரு ஊழியம் நமக்கு வேணும்னு சொல்லி அவன் இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து போயிட்டானா. இன்னும் சொல்றாரு, பிரபஞ்சம் எப்படி இருக்குமா? லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் எடுப்போம், சில வசனங்களை நம்ம தியானிக்கணும். 91வது பக்கம், லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். 4 விதைகளை அவர் சொல்லும் பொழுது ஒரு விதையை குறித்து சொல்றாரு. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். 4 இடத்துல விதை விழுகுது. ஒன்று வழி அருகே விழுகிற விதை, அது வேறே விட வழி இல்லை, அதனால வழியில் விழுந்தது வேறு விட வழி இல்லாமல் தீந்து போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அடுத்து கற்பாறை இடத்துல விழுந்தது, பாறையில் எப்படி வேறு விட முடியும்? அப்போ அதுவும் என்ன பண்ணுது? பயனற்று போயிடுது. அடுத்து முள்ளுள்ள இடங்களில் விதை விழுகுது, வளருது, முள்ளு அமுக்குது. அந்த முள்ளை எதை ஒப்பிட்டு சொல்றாருன்னா, பிரபஞ்சத்திற்குரிய கவலை. கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வளரலான்னு பார்த்தா கவலை வந்து அவனை அமுக்குது. வீட்டு கவலை, பிள்ளைய கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, நிலம் இல்லையேன்னு கவலை, வீடு இல்லையேன்னு கவலை, பிள்ளைங்க படிக்கலையேன்னு கவலை, வேலை இல்லையேன்னு கவலை, உலக கவலை. இங்க பாருங்க, இதெல்லாம் பிரபஞ்சத்துக்குரியது. இதெல்லாம் இந்த உலகத்துல நம்ம விட்டுட்டு போற ஒண்ணு. நீ வாங்குகிற வேலை உன் கூட வராது, நீ வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள் உன் கூட வராது, வெள்ளி உன் கூட வராது, பொண்ணு உன் கூட வராது, இந்த உலகத்துக்குரிய எந்த ஒரு பொருளும் உன் கூட வராது. அப்ப இந்த உலகத்துக்குரிய கவலை என்ன பண்ணுதான்? நம்மளை வளர விடாதபடி மடங்கி நம்மளை வேறற்று போக பண்ணுகிறது தேவனுடைய பிள்ளைகளே. அதைத்தான் அவர் சொல்றாரு பாருங்க, ஏசப்பா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீங்களும் கேட்கிறீங்க, அநேக பேர் இது லைவ்ல கேட்கிறாங்க. எல்லாருக்கும் வசனம் சொல்லப்படுகிறது, வசனம் எல்லா மூளை முடக்குகளும் தெருக்களிலும் வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் வீட்டுக்கு போறப்ப என்ன இருக்கா? பிரபஞ்சத்திற்குரிய கவலை. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை உடுத்துவோம், நாளைக்காக ஏன் கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் உங்களுக்காக கவலைப்படும். கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்.
இன்னைக்கு உலக கவலை, அது பிரபஞ்சம். இந்த உலகங்கிறது பிரபஞ்சம். இந்த உலகத்தில் இருக்க கொஞ்ச காலம், இந்த கொஞ்ச காலத்துக்காக நீ கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறாரே, அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா. இந்த பிரபஞ்சத்தை குறித்து, இந்த உலகத்தை குறித்து நம்ம கவலைப்படுறது, ஐயோ நான் பிள்ளைய பெற்றுட்டேனே, இதை எப்படி படிக்க வைக்க போறேன், எப்படி திருமணம் முடிச்சு கொடுக்க போறேன், எப்படி என் பிள்ளைக்கு இதெல்லாம் நடக்க போகுது, இப்படி கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை நீ கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. உண்ணவும் உனக்கு உடுக்கவும் இருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகளுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தரே பார்த்துக்குவார். ஏன்னா அவர் தானே உன்கிட்ட கொடுத்தாரு அந்த சுதந்திரத்தை. அவர் தானே உனக்கு இலவசமா ஈவாக அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு மடியில கொடுத்தார் அல்லவா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்துட்டு நீ விற்று. வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவினிடத்துல வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். நீ ஏன் பிரபஞ்சத்தின் மேல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளானைக்கு என்ன பண்ணுவேன்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கூட்டி செல்வார்னு தாவீது அழகா சொல்றாரு. கர்த்தர் உனக்கு மேய்ப்பராக இருந்தார்னா உன்னை கூட்டிட்டு போவார். எங்க கூட்டிட்டு போவார்? புல்லுள்ள இடத்திற்கு கூட்டிட்டு போவார். நல்ல தண்ணீர், அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு உன்னை கூட்டிட்டு போவார். வேதம் சொல்லுது, யாக்கோப்பின் சிறப்பான சுதந்திரத்தினால் நான் உன்னை போஷிப்பேன், என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். பார்த்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் இப்படிதான் நமக்கு இருக்கு. வெட்டாத துறவுகளை கொடுப்பாராம், கட்டாத வீடுகளை தருவாராம், நடாத திராட்சை தோட்டங்களை தருவாராம், ஒலிவ தோப்புகளை கர்த்தர் கொடுப்பாராம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் கொடுப்பாராம். அந்த தேசம் யார் கையில் இருந்துச்சு? எமோரியர்கள், கிர்காசியர்கள், எபூசியர்கள். உலக மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்தை அவன் தயாரித்து வச்சிருக்கிறான். அழகாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வந்த இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் அதை வாக்குத்தத்தமாய் கொடுத்து கட்டாத வீடுகளை கொடுத்தாரு, ஓடாத தோண்டாத துறவுகளை கொடுத்தாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். உங்களுக்காகவும் எல்லாமே ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்குங்க. எப்படி இயேசுப்பாவுக்காக மேல் வீடு ஆயத்தமா இருந்துச்சு, சமுக்காலமைகள்லாம் விரிக்கப்பட்டு அது ரெடியா ஆயத்தம் பண்ணப்பட்டுருச்சு. இயேசுப்பா ஏறி போறதுக்காக ஒரு கழுதை ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருந்தது. இயேசுப்பாவுக்காக கல்லறையை ஒரு யோசேப்பு ரெடியாய் ஆயத்தமாய் வைத்திருந்தார். பேதுருவுக்காக வெள்ளி பணம் ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருந்துச்சு. சீசர்கள் வந்து கரை இறங்கும் பொழுது, கரை ஏறும் பொழுது அங்க அழகாய் கரிநெருப்பு மூட்டி இயேசுப்பா மீன்களை சுட்டு ஆயத்தப்படுத்தி ரெடியா வைத்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்காக கர்த்தர் எல்லாம் முன்னாடி வச்சிருக்கிறார். சாமுவேல் கர்த்தர் சொல்றாரு, நாளைக்கு நேரம் ஒருத்தன் வருவான், அவனுடைய பெயர் சவுல், அவனைத்தான் நான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் தெரிந்தெடுத்திருக்கிறேன். அவன் வருவதற்கு முன்பாகவே இப்போ நான் உனக்கு சொல்றேன், அவனுக்காக ஒரு முன்னன் தொடையை எடுத்து நீ வை. கர்த்தர் எடுத்து ரெடியா வைத்திருந்தார். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலை நமக்கு வேண்டாம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கவலைப்பட்டு ஒடுங்கி போய் இருக்கிறீங்க. அநேக கவலை இன்னைக்கு நம்மளை வருத்தப்படுத்துது. காரணம், இந்த பிரபஞ்சம் நம்மளை கவலைப்படுத்தும், பரலோகம் ஒரு நாள் நம்மளை கவலைப்படுத்தாது. கர்த்தர் சொல்றார், கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு. நீ பரலோக குடிமன்னா கவலைப்படக்கூடாது. நீ உலகத்துக்கு மனுஷனா தான் நீ கவலைப்படணும். உலக மனுஷன் தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு நடத்துனர் கிடையாது, அவனுக்கு ஆளுநர் கிடையாது, அவனுக்கு எஜமானன் கிடையாது. அவன் தன்னிச்சையாய் போய்கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். ஆனா உனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், உன்னை சிநேகிக்கிற ஒரு அருமையான எஜமானன் இருக்கிறார், உன் மேல காரியதரிசி ஒருத்தர் இருக்கிறார், உன் மேல கண்ணு வச்சு 24 மணி நேரம் உன்னை பாதுகாக்கக்கூடிய, பராமரிப்பு படுத்தக்கூடிய ஒரு நல்ல தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை 430 வருஷம் கஷ்டப்பட்டாலும் அருமையாய் நடத்தி 40 ஆண்டுகள் கானான் தேசத்துக்கு கூட்டி வந்தாரு. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்தவில்லை. அவர்கள் செருப்பு முதல்ல தேயிலங்க, அவங்களுக்கு மன்னாவை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. அவர்களை சுற்றிலும் அக்னி மதலாய் அவர் இருந்தாருங்க. எந்த ஒரு மனுஷனும் அவர்களை மேற்கொள்ளாதபடி அவர்களுக்கு போதுமானவராய் அவர் இருந்தார். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த கால வேளையில பிரபஞ்சத்திற்குரிய கவலை உங்களுக்கு வேண்டாம். அடுத்த வார்த்தையை சொல்லுகிறது பாருங்க, கவலையும் அடுத்து என்ன நடக்குமா? ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு. இன்னைக்கு பண ஆசை எல்லா தீமைக்கு அது வேறு. தேவனுடைய பிள்ளைகளை, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனா பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தினுடைய மோகம்,
ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று விரும்புக்கு தீவிரிக்கிறவர்கள் ஆக்கினியில விழுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஐஸ்வர்யம் ஆக வேணுங்கிறதுக்காகவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செயல்படுவாங்க. இது எல்லாம் பிரபஞ்சத்துக்குரிய சுபாவம். நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். சகல ஐஸ்வர்யமும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது வெள்ளியையும் பொன்னையும் கர்த்தர் கிருபையாய் அவர்களுக்கு கொடுத்தார். உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். உனக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுப்பார். இந்த உலகத்துக்குரிய அந்த கவலையும் அதன் மேல உனக்கு ஒரு பற்றுதலும் வேண்டாம். தேமா பிரபஞ்சத்தின் மேல ஆசைப்பட்டு என்னை விட்டு பிரிந்து போயிட்டான், ஊழியத்தை விட்டு பிரிந்து போயிட்டான், தரிசனத்தை விட்டு பிரிந்து போயிட்டான், அழைப்பை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், கிருபையை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். தேவன் கொடுத்த உன்னதமான தரிசனத்தை விட்டுட்டு என்னோடு கூட இருப்பதை விட்டுவிட்டு தேவனை எனக்கு கொடுத்த உன்னதமான ஊழிய பாதையில இருப்பதை விட்டுட்டு லோத்து போனது போல இவனும் புறப்பட்டு போயிட்டான்னு சொல்லி பவுலடிகள் வருத்தத்தோடு எழுதுறார். போயிட்டானே பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நமக்கு இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலை வேண்டாம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பொண்ணு வெள்ளி அது பரலோகத்துக்கு வராதுங்க. எத்தனை கோடி நீங்க இருந்தாலும், எத்தனை சவரன் வைத்திருந்தாலும், எத்தனை பட்டா நீங்க வைத்திருந்தாலும், எத்தனை நிலங்கள் உங்களுக்கு இருந்தாலும், எத்தனை தான் ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருந்தாலும், ஒரு நாளும் அவைகள் உன்னதத்தில் இருக்கிற தேவனிடத்தில் அது வந்து செல்லுபடி ஆகாது. என்ற இந்த உலகத்துக்குரிய எதுவுமே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அங்கு வேதம் சொல்லுது பரலோகம் அது மகிமையான ஒரு இடம். பூமிக்குரிய எதுவுமே அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அருமையானவர்களே, மூன்றாவது காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கு. அடுத்து எது பிரபஞ்சத்துக்குரிய காரியம்? சிற்றின்பங்கள், சின்ன சின்ன இன்பம், உலக இன்பங்க, உலக காரியங்கள். ஒரு சின்ன சந்தோஷம் இன்னைக்கு என்ன இருக்கு தெரியுமா? பூமிக்குரிய காரியங்கள். உன்னதமான ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க, மகிமையுள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க. அந்த சந்தோஷத்துக்காக நம்ம பிரயாசப்படணுங்க. நம்முடைய சந்தோஷம் சிற்றின்ப சந்தோஷமா இருக்கக்கூடாது. பாருங்க, போய் ஒரு தெளிலால் மடியில் படுத்து கிடக்கிறான் ஒரு உன்னத அழைக்கப்பட்டவன். தேவனுடைய பிறப்புல அவன் ஒரு விசேஷித்தமான பிறப்பு. பாருங்க, கர்த்தர் அவனுக்கு மகா பெரிய பலத்தை கொடுத்திருந்தார். அவனுக்கு நிகரான பலம் உள்ளவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல யாருமே கிடையாதுங்க. எத்தனை நாற்கயிர்கள் போட்டு அவனை கட்டினாலும் அவனை கட்டவே முடியாது. சிங்கங்கள் எல்லாம் கிழித்து எறியக்கூடிய பலம் உள்ள ஒரு தேவன் மனுஷன். அவன் மேல விசேஷித்த ஒரு வல்லமை, தேவ ஆவியானவர் அவன் மேல இறங்கினார்னா அவன் மேல வரக்கூடிய அந்த வல்லமை இருக்கு, அந்த பவர் ஆஃப் அனைட்டிங் பயங்கரமானது. ஆனா அதை ஒரு சொற்ப சிற்றின்ப சந்தோஷத்தினால ஒரு பெண்ணுடைய மடியில தன்னுடைய நிலை மறந்து படுத்து கிடந்து தன்னுடைய மகிமையை இழந்து போன ஒரு மனிதன் அவன். இப்படிப்பட்ட சிற்றின்பங்கள். தாவீது பாருங்க, ஒரே நாள்ல ஒரு நிமிடத்துல அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, அவ்வளவு பெரிய யுத்த புருஷன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். யுத்தத்திற்கு போக வேண்டிய மனுஷன் யுத்தத்திற்கு போகாததுனால நம்முடைய வாழ்க்கையில போக வேண்டிய இடத்துக்கு போய்த்தாங்க ஆகணும், இருக்க வேண்டிய இடத்துல இருந்துதாங்க ஆகணும். நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யாத பொழுது பாவம் நம்மளை சூழ்ந்து வந்துருங்க. பாருங்க, தாவீது யுத்தத்துக்கு போய் அந்த யுத்த களத்துல யுத்த வீரர்களோடு அவனு நின்றுந்தானா அவன் நிச்சயமா உரியாவுடைய மனைவியை பச்சைப்பாலை பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் போக வேண்டிய இடத்திற்கு போகாதபடினால்தான் இருக்கக்கூடாத இடத்துல இருந்து, பார்க்க கூடாததை பார்த்து, விழக்கூடாத பாவத்துல விழுந்து, வாங்கக்கூடாத கெட்ட பெயரை வாங்கி தேவனுடைய நாம தூஷணத்துக்கு காரணமாய் போயிட்டான். ஒருவேளை இவன் விவேகமாய் யுத்தத்திற்கு சேனைகளோடு அவனும் போயிருந்தானா நிச்சயமா இந்த சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில வந்திருக்காது. நாமும் கூட ஜபத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் ஜபத்துக்கு போகணும், வேத வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேதம் வாசிக்கணும், ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தில் ஊழியம் செய்யணும், சபை கூட வேண்டிய இடத்துல சபை கூடணும். தேவனுடைய நாளை நம்ம திருடும் பொழுது, தேவனுடைய வேலையை நமக்குன்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்ம சம்பவிக்குது. தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, யாக்கோப்புக்கு 12 பையங்க, ஒரே ஒரு பெண்ணு தான் தீனாள். அந்த ஒரு பெண்ணு, இவன்கிட்ட ஒரு பெரிய பாளையமே இருக்கு, இவன்கிட்ட ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, இவன்கிட்ட சுற்றிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இவன் என்ன பண்றா? சிற்றின்ப பிரியராக ஊர் சுற்றி பார்க்க போனான். அவளுக்கு அங்க ஊர் சுற்றி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவளுக்கு வீட்டில் அவ்வளவு பேர் இருக்காங்க, அவளுக்கு வீட்டு வேலையை பார்த்திருந்தாலே அவளுக்கு போதுமான நேரம் இருந்திருக்கும். ஆனா இவளோ உலகத்தை பார்க்க, உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களை அனுபவிக்க, அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய நடைமுறை பாவனைகள் எப்படி இருக்கு, அங்க இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போனால், ஆனால் வருகிற பொழுது தீட்டுப்பட்டவளாக, கர்ப்பை இழந்தவளாக, சூறையாடப்பட்டவளாக, தன்னுடைய வாழ்க்கையில அவமானத்தை சந்தித்தவளாக புறப்பட்டு வந்தாள் என்று வேதம் சொல்கிறது. அதனுடைய விளைவாக சிமியோனும் லேவியும் அங்க இருக்கிற எல்லா ஆண் புத்தர்களை சங்கரித்தார்கள். இதன் நிமித்தம் இரத்தக்கரை அவங்களுடைய கைகளில் பட்டது. யாக்கோபு சொல்றார், என் வாசனையை கெடுத்து போட்டுட்டீங்களேடா. இது காரணம் என்ன தெரியுமா? சிற்றின்பம். தன்னுடைய வாழ்க்கையில போகக்கூடாத இடத்துக்கு போவதும்,
போக வேண்டிய இடத்திற்கு போகாமல் இருப்பதும் ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில பெரிய இழப்பை கொண்டு வந்திருக்கு. போக வேண்டிய இடத்துக்கு போய்தான் ஆகணும், போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது. அதனால சங்கீதக்காரன் முதல் சங்கீதம் எழுதிட்டாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை நடக்க மாட்டேன், பாவிகளுடைய வழியில நான் நிற்க மாட்டேன், பரியாசக்காரன் உட்கார இடத்துல நான் உட்கார மாட்டேன், கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் நான் தியானமா இருப்பேன். அப்பொழுது கர்த்தர் என் வழிகள் எல்லாம் வாக்கிய பண்ணுவார், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று அவர் எழுதுகிறாரு. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இங்கு வேதம் சொல்லுது பாருங்கள். மூன்றாவது, சிற்றின்பங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தினுடைய காரியத்தை கொண்டு வருது. அதான் பிரபஞ்சத்துக்குரிய காரியம். இந்த உலகம் கவலையை கொடுக்கும், இந்த உலகம் என்னத்தை கொடுக்கும்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இந்த உலகம் என்னத்தை கொடுக்கும்? சிற்றின்பங்களை கொடுக்கும். வேற ஒன்றும் உனக்கு கொடுக்காது. பிசாசு ஒரு நாள் உனக்கு பரலோகத்தை கொடுக்க முடியாது. வெறும் சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுத்து கடைசியில் எங்கே கொண்டு போயிரும் தெரியுமா? பாதாளத்துக்குள்ளே கொண்டு போயிரும் தேவனுடைய பிள்ளைகளை, நரகத்துக்குள்ளே கொண்டு போயிரும் தேவனுடைய பிள்ளைகளை, அசுத்தமான ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு போயிரும் தேவனுடைய பிள்ளைகளை. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைக்கக்கூடாது, பிரபஞ்சத்தில் இருக்கிற காரியத்தின் மேலே நீ கவலைப்படக்கூடாது, இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஐஸ்வர்யத்தின் மேலே நீ கவலைப்படக்கூடாது, அதன் மேலே கவனம் வைக்கக்கூடாது, இந்த பிரபஞ்சத்திற்குரிய சிற்றின்பங்கள் மேலே உன்னுடைய கவனத்தை நீ செலுத்தக்கூடாது. நீ பரலோகத்துக்குரியவன், அதனால் இந்த பிரபஞ்சத்தை குறித்து நீ யோசிக்க கூடாது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 115வது பக்கம், புதிய ஏற்பாடு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க ஒரு பிரபஞ்சத்தை குறித்து இயேசப்பா சொல்ற ஒரு வார்த்தை. லூக்கா 20:34. ஒரு பரிசேயர் கூட்டம் வந்து, சதுசேயர் கூட்டம் வந்து இயேசுப்பாட்ட ஒரு கேள்வி கேட்டு அவரை சோதிக்கிறாங்க. என்னன்னு கேள்வி கேட்குறாங்க? 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், அப்புறம் 34ஆம் வசனம் வாசிக்கிறேன். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் அவரிடத்தில் வந்து, சாதிக்கிறவர்கள், உயிர்த்தெழுதல் இல்லை, ஆவியும் ஜீவனும் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய சாதிக்கிற கூட்டம் இருக்கு. பரலோகம் இல்லைங்கிறத, பரிசுத்தம் இல்லைங்கிறத, இன்னொரு வாழ்க்கை இல்லைங்கிறத, சாதனையிலே சாதனையாளர்களாக இருப்பாங்க. தாங்க பிடிச்ச புடியில அவங்க ஒரு பெரிய வீராப்புலியா இருப்பாங்க. இல்லைங்க, அவங்களுக்குன்னு ஒரு நினைப்பு, அவங்களுக்குன்னு ஒரு யோசனை, அதை விட்டுட்டு வரமாட்டாங்க. அருமையானவர்களே, ஒரு அழகான பொன்மொழி உண்டு, எப்பொருள் யார் வாயில கேட்டாலும் அப்பொருளில் இருக்கிற மெய்ப்பொருளை அறிவது உண்மை. யாரு சொன்னாலும் அதில் என்ன மெய் இருக்கு, உண்மை இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் இவங்க சாதிக்கிற கூட்டம் இன்னைக்கு அநேகர் அப்படிதான். பரலோகம் இல்லை, பாதாளம் இல்லை, அடுத்த ஒரு வாழ்க்கை இல்லை, இதுலேயே சாதனையாளர்களாக இருந்துட்டு கடைசியில் ஐயோ அதமானனே அப்படின்னு போய் ஒரு நாளைக்கு வருத்தப்படுவார்கள். பின்னாடியே அவங்க வருத்தப்பட்டு என்ன செய்ய முடியும்? இங்கே ஒரு சாதிக்கிற கூட்டம் வந்து கேட்குறாங்க இயேசுவை பார்த்து. ஒரு 7 பேர் அண்ணன் தம்பி இருந்தாங்க. இதில் ஒரே அண்ணன் கல்யாணம் முடிக்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அண்ணன் மரித்தால் அண்ணனுடைய தம்பி அவளை விவாகம் பண்ணி அவளுக்கு என்ன பண்ணணும்? புத்திர சந்தானம் தரணும். இப்படி ஒரு மோசே காலத்தில் பிரமாணம் இருந்துச்சு. இப்போ ஒரு கேள்வி ரொம்ப ஞானமாக கொண்டு வராங்க. 7 பேர் அண்ணன் தம்பி, அதில் மூத்தவனுக்கு கல்யாணம் ஆகுது, அவனு இறந்துடுறான். இப்போ அடுத்த தம்பிக்கு அவள் கொடுக்கப்படுறா, அவனு இறந்துடுறான். அடுத்த தம்பிக்கு கொடுக்கப்படுறா, அவனும் இறந்துடுறான். அடுத்த 7 பேருக்கும் அவள் மனைவியாக இருந்தா, இப்போ அவளும் இறந்துட்டா. இப்போ உயிர்த்தெழுதலில் இவள் யாருக்கு மனைவி ஆவாள்? எப்படி ஒரு கேள்வியை கொண்டாந்து போட்டு ஏசப்பாவளை லாக் பண்ணுறாங்க பாருங்க. 7 பேர் ஒரே மனைவிட்ட வாழ்ந்தாங்க இல்லையா, 7 பேர் இறந்துட்டாங்க இல்லையா பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி. இப்போ உயிர்த்தெழுதலில் அவர்கள் யாருக்கு அவள் மனைவியாக இருப்பாள்? பூமியில் 7 பேத்துக்கு அவள் மனைவியாக வாழ்ந்துட்டாலே, இப்போ பரலோகத்தில் எப்படி? கேள்வி, அழகான ஒரு கேள்வி. அதுக்கு ஏசப்பா சொன்ன பதில் வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எடுத்தாச்சா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள், மறுமையையும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலையும் அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலில் பிள்ளைகளானபடியினால் தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்களாகி தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பார்கள். அன்றியும் மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள் என்பதையும் மோசேயும் முச்செடியை பற்றி வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படி எனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோப்பின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவராய் இருக்கிறார். எல்லாரும் அவளுக்குள் பிழைத்திருக்கிறார்களே என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
இந்த உலகத்துல தான் பெண் கொள்வது பெண் எடுப்பது. பரலோகத்துல பெண்ணு கொல்லவும் முடியாது, பெண்ணு எடுக்கவும் முடியாது. நீங்க அங்க போய் என் புருஷன்னு சொல்லவும் முடியாது, அங்க வந்துட்டு என் மனைவின்னு நீ சொல்லவும் முடியாது. அங்க வந்து என் பிள்ளை, எங்க பாஸ்டர், எங்க ஊரு, எங்க மாப்பிள்ளை, எங்க மச்சான், எங்க பெரியப்பன், எங்க சித்தப்பன் சொல்ல முடியாது. அங்க எல்லாமே வேற. இந்த உலகத்துல தான் பெண் கொள்வது, பெண் கொடுப்பது, பெண் எடுப்பது. இங்கதான் இந்த உறவு, இங்கதான் இங்க எல்லாமே. அங்க பவுல் சொல்றார், 3ஆம் வரையும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அப்ப அவருக்கு தெரிஞ்ச அளவுல பார்த்தோம்னா 3 ஸ்தலம் அங்க மேல இருக்கு அவரு போனது. இன்னும் சில பரிசுத்தவான்கள் போனவர்கள் சொல்றாங்க 4 ஸ்தலங்களுக்கு மேல அங்க விங்கு விங்கா இருக்கு. ஊழியம் செய்யறவர்களுக்கு ஒரு ஸ்தலம், விசுவாசிகளாய் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஸ்தலம், இரத்த சாட்சிகளாய் மாறுகிறவர்களுக்கு ஒரு ஸ்தலம், இன்னும் அரைகுறையாய் வாழ்ந்து கடைசி டயத்துல இந்த வலது பக்கத்து கல்லை மாதிரி வந்து சேர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஸ்தலம். பலவிதம். பரலோகம் மிகப்பெரியது, அது பல அடுக்குகள் உள்ளது. பாருங்க, ஒரு விமானத்துல பல இடங்கள் இருக்கு. முன்னாடி இருக்கிறவங்க வித்தியாசமா இருப்பாங்க, ரெண்டாவது ஒவ்வொரு இடத்துலையும் அதனுடைய மகிமை வேறா இருக்கும். இதே போல பாத்தீங்கன்னா ரயில்ல போறப்ப பாருங்களேன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வெவ்வேறையா இருக்கும். முதல்ல இருக்கிறது ஒரு மாதிரி கோச்சா இருக்கும், அடுத்து கடைசியில போக போக அது நிலைமை வேறும். இதுவே பரலோகத்துல பலவிதமான ஸ்தலங்கள் இருக்கு தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப அங்க போய் நீ உன் மனைவியோ, உன் பிள்ளைகளையோ, உன் சொந்த பந்தத்தையோ, உன் விசுவாசிகளையோ, உன் பாஸ்டரையோ பார்க்கவே முடியாது. அவங்க என்ன ஊழியம் செஞ்சாங்க, அவங்க என்ன பிரயாசப்பட்டாங்க, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வரும். நீங்க போய் அங்க போய் உறவு கொண்டாட முடியாது, உங்க வீட்டு கதையை பேச முடியாது, அங்க போய் நீ சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க முடியாது, அங்க போய் இதே கதையை அங்க போய் பேசலாம் முடியாது. அங்க போனோடனே உன்னுடைய மகிமையே வேறாய் போயிடும், உன்னுடைய நிலையே வேறாய் போயிடும். அங்க பழைய பூமிக்குரிய நினைப்பே உனக்கு வராது. ஒருவேளை இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கவங்க எல்லாம் பூமியை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களே, அந்த பரலோக சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கவே முடியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அங்க இருக்கவங்களாம் நம்ம நினைப்பாவே இருப்பாங்க. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, வேண்டிக்கிட்டே உட்காந்துருக்காங்க, அங்க அவங்க வேற வேலையை செய்யல, என் நினைப்பாவே இருக்காங்க. இன்னும் இந்த தோட்டங்காட்டத்தை பத்தி நினைப்போடு அவர் உட்காந்துருக்காரு. இல்லைங்க, அவங்க ஜீவன் வெளியே வந்துட்டாலும் இந்த உலகம் மறந்துருங்க. அந்த உன்னத சந்தோஷத்தை பார்க்குறப்ப நம்மளை எங்கெங்க நினைக்க போறாங்க. நீங்களே ஊரு விட்டு ஊருக்கு போய் ஒரு விசேஷத்துக்கு போனால் அவங்க வீட்டை நினைக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ஒரு வீட்டுக்கு போய், ஒரு கல்யாணத்துக்கு போய் அந்த 2 செயினை மாட்டிக்கிட்டு ஒரு புது சேலையை கட்டிக்கிட்டு போனாலே புருஷனை மறந்துடுறோம், பிள்ளைகளை மறந்துடுறோம், அப்பனை மறந்துடுறோம், வீட்டை மறந்துடுறோம், எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த சந்தோஷத்தில் இருந்துட்டு வர்றப்ப தான் போச்சுரா, எல்லாம் போச்சு, திருப்பி இவன்ட்டு தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணுமேன்னு வர்றான். இந்த இடத்துல ஒரு இடத்துல பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர்றப்பே மறந்துடுறமே. பரமண்டலத்துக்குள்ள, பரலோகத்துக்குள்ள, உன்னத ஸ்தலத்துக்குள்ள ஏசப்பா கிட்ட போறப்ப யாரையுமே நீங்க நினைக்க மாட்டீங்க. எந்த மூலையில இருந்து பார்த்தாலும் ஏசப்பா தெரிவாரு. பரலோக சந்தோஷம் உங்களை மூடி இருக்கும். அங்க போய் நீங்க பூமியை நினைக்கவே மாட்டீங்க. இதுவரையும் போனவங்களும் நினைக்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாம் அந்த பேரின்ப பெருவிழாவில் பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த சின்ன சந்தோஷம், அற்ப சந்தோஷம் அவங்க நினைக்கவே மாட்டாங்கங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க நம்மளையே நினைச்சுக்கிட்டு அங்கேயும் கவலையோடு தாடி வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. இல்லவே இல்லைங்க. அவங்க உன்னதமாய் சந்தோஷத்துல இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க, மன நிம்மதியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு திரும்பி கூட பார்க்க நேரம் இல்லை. ஆனா நரகத்துல இருக்கிறவன் நினைக்கிறேன், கத்துறேன், உருள்றேன், பெறல்றேன், ஐயோ அதமானேனே சொன்னாங்களே நான் கேட்கலையே, சொன்னாங்களே நான் கேட்கலையே, 5 பேர் எனக்கு அண்ணன் தம்பி இருக்கானே, அவனும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வந்துடுவானே, தயவுசெய்து யாரையாவது ஒருத்தர் அனுப்புங்களே, அங்கேயே அவன் மனம் திரும்பியாவது வந்து தொலையட்டும், என்னை மாதிரி அவங்க வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு அவன் நினச்சிக்கிட்டே இருப்பேன் பழசெல்லாம். ஆனால் மேலே பரலோகத்தில் இருக்கவன் நினைக்கவே முடியாது. அவன் தேவனுடைய பிரசன்னத்தினால, தேவனுடைய மகிமையினால, தேவனுடைய சந்தோஷத்தினால இனி துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் நினைக்கப்படுவதும் இல்லை, எதுவுமே அவனுக்கு நினைக்காதுங்க. நியூ பிராண்டு ஹார்ட் கர்த்தர் கொடுத்துருவாரு, பிரைன், நியூ பிராண்ட் பிரைனை கொடுத்துருவாரு. அவன் எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்துக்குரிய கவலை நமக்கு வேண்டாம், உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் நமக்கு வேண்டாம், இந்த உலகத்துக்குரிய சிற்றின்பங்கள் வேண்டாங்க. சின்ன சின்ன இன்பம் என்னங்க, இதை விட பெரிய பேரின்பம் நமக்கு அங்கே இருக்குதுங்க. உன்னதமான தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தா அதை விட சந்தோஷம் என்னங்க இருக்கு? அருமையான தம்பி தங்கச்சி, இந்த உலகத்துக்குரிய இந்த சிற்றின்பங்களை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு பரலோகத்துக்குரிய இன்பத்தை நாடுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இவங்க கேள்வி கேட்குறாங்க, வேற 7ல் யாருக்கு மனைவியா இருப்பான்? அவர் ஒரே அடி அடிச்சாரு. 7 பேர் அங்கே வந்தாலும், இவளும் அங்கே வந்தாலும் ஒருத்தர் பார்க்கவே முடியாது. அங்கே கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது. அங்கே வந்து எப்பொழுதுமே உன்னதமான என்னுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல் நான் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாக இருக்கிறேன்னு கர்த்தர் அங்கே சொல்றார். அப்போ இவங்க வாயெல்லாம் அடைச்சிட்டாங்க. ஓஹோ, இப்போ இந்த உலகத்தில் தான் கொள்வனையோ, இந்த உலகத்தில் தான் புருஷன் மனைவியோ, இந்த உலகத்தில் தான் அப்பா பிள்ளையோ, இந்த உலகத்தில் தான் சொத்து பத்தோ, அங்கே போனால் ஒன்றுமே இல்லைங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. அருமையான தம்பி தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து பாருங்களேன், வேதம் சொல்லுது எபேசியர் 6:12, 269வது பக்கம். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும்?
நீங்கள் பிரபஞ்சத்துக்குரிய காரியத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காண்பிக்கிறேன். 269வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த உலகத்தில் என்ன இருக்குமா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு, இந்த பிரபஞ்சத்தில் தான் நமக்கு போராட்டம் இருக்கு. இங்கே தான் யார் இருக்கா தெரியுமா? பொல்லாத ஆவிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். இது எல்லாம் இங்கே தான் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் தான், இந்த உலகத்தில் தான் இந்த துரைத்தனம் அதிகாரம். இங்கே தான் வானமண்டல பொல்லாத ஆவி, சேனைகளின் போராட்டம். இதெல்லாம் பரலோகத்துக்குள்ள போனால் ஒன்றுமே இருக்காது. அப்போ இந்த உலகத்தை பார்த்து நம்ம பின்னாடி பார்க்கக்கூடாது. இதெல்லாம் இந்த உலகத்தில் செத்த ஆவிகள், எல்லாம் தள்ளப்பட்ட ஆவிகள். வானமண்டலத்தில் இருக்கிற ஆவிகள் எல்லாம் தள்ளப்பட்ட ஆவிகள், தோற்கடிக்கப்பட்ட ஆவிகள், புறக்கணிக்கப்பட்ட ஆவிகள், பரலோகத்தை விட்டு தள்ளிவிடப்பட்ட ஆவிகள். அதெல்லாம் இந்த வான மண்டலத்தில் வந்து உட்கார்ந்து இருந்துக்கிட்டு அது நம்மளோட போராடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பிரபஞ்சத்துக்குரிய போராட்டம். இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயித்துட்டு உன்னதமான தேவ சமூகத்தில் நம்ம போயிடணும். அதனாலதான் இன்னைக்கு சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தரிக்காமல். நம்ம இதவே பார்க்கறது. பிசாசு போராடிக்கிட்டே இருக்கான் பிரதர். என்னால் போராட்டத்தை ஜெயிக்கவே முடியல பிரதர். அங்கே போனாலும் போராட்டம், இங்கே வந்தாலும் போராட்டம், புருஷனோட போராட்டம், மனைவியோட போராட்டம், பிள்ளையோட போராட்டம், மாமாவோட போராட்டம். அங்கே எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது பிசாசு. தெரியுமா? 2000 பிசாசு ஒருத்தனுக்குள்ளே இருந்துச்சான். யோசித்து பாருங்க, ஒரு ஆளுக்குள்ளே எத்தனை இருக்கு? அது உன் பேர் என்ன? லேகியோனுங்குது. அப்போ லேகியோனுங்கிறது 2000 ஒரு நம்பர் தொகுப்பு. அப்போ ஒரு லேகியோன் 2000னா 2 லேகியோன் இருந்தால் 4000. கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, நான் கூப்பிட்டா 12 லேகியோன் வராதா? நான் கூப்பிட்டா உடனே வந்துருமே, எல்லாம் எனக்கு உதவிக்கு. நான் இப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறாரே. அப்போ 2000 மதிப்பு தான் ஒரு லேகியோன். அப்போ ஒரு ஆளுக்குள்ள 2000 இருக்குன்னா 7 பிசாசு ஒருத்தியை துரத்தினாரே, அதுக்குள்ள எத்தனை ஆவி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. 7 2000 பெருக்கி பாருங்க, அத்தனையும் தானே இருந்திருக்கு. அப்ப அருமையானவர்களே, இந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியோடு நமக்கு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தை பார்த்தா நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அதெல்லாம் இம்மைக்குரிய ஒரு காரியம், பிரபஞ்சத்துக்குரிய காரியம். அப்ப இந்த பிரபஞ்சத்தை குறித்து நீ எதையும் நினைக்காத, கவலைப்படாத, ஐஸ்வர்யத்தை தேடாத, சிற்றின்பத்தை தேடாத, இந்த போராட்டத்தை பெருசா பார்க்காத. வேதம் சொல்லுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பொய்யாய் குற்றம் சாட்டப்படுவீர்கள். வேதத்தில் பாருங்க, இயேசுவை பார்த்து அங்கே கொண்டு போய் நிப்பாட்டி அநேக குற்றங்களை சொன்னார்கள். பிலாத்து கேட்கிறார், இத்தனை குற்றங்களை சொல்றாங்களே, நீ ஒரு வார்த்தையோட பேச மாட்டேங்கிறீர். இயேசுபாவை சுத்தியிலும் அத்தனை குற்றம் சொல்றாங்க. அவ்வளவு பேர் நின்று அவர் மேல் பொய்யான குற்றம் சாட்டினார்கள். ஆனா அவர் ஒவ்வொரு குற்றத்துக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டுலாம் இல்லை, அமைதியா இருந்தார். சொல்றவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். உங்களை குறித்து எத்தனை குற்றம் சொல்றாங்களோ ஒவ்வொரு குற்றத்தையும் நீ விளக்கம் கொடுத்து அதை நியாயாதிபதி என்பதை நிரூபிக்கிறதுக்காக நீ போராடினேனா நீ பரலோகத்தை பார்க்கவே முடியாது. சொல்றவன் சொல்லட்டும், என் நாமத்தை நிமித்தம் உங்கள் மேல் பொய்யான குற்றங்களை சாட்டுவார்கள், ஆனாலும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். அப்ப நம்ம மேல அபாண்டமான குற்றங்களை சாட்டும் பொழுது நம்ம அமைதியா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, சொந்த சகோதரர்கள் விற்றார்கள், சொந்த சகோதரர் குழியில தள்ளினார்கள். அவன் ஒரு வீட்டுக்குள்ள போய் இருக்கும் பொழுது அந்த எஜமாண்டியே அவன் மேல அபாண்டமான ஒரு குற்றத்தை சாட்டுறான். என்ன செய்ய முடியும்? பேசாம தான் இருந்தேன், சிறையில கொண்டு போய் தள்ளப்பட்டேன். நடக்கிறதெல்லாம் தீமை. அந்த பிரபஞ்சம், எகிப்து என்கிற பிரபஞ்சம் அவனுக்கு விரோதமா எத்தனை யுத்தங்களை நடத்தி பார்க்குது அவன் பரிசுத்தத்தை உடைக்க. ஆனா அவனும் உன்னதமான தேவனை நோக்கி பார்க்கிறான், உன்னதமான ராஜாவை மேல கவனமா இருக்கிறான். அவன் பரிசுத்தத்தை விட்டு கொடுக்காதபடி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உட்படுவது எப்படின்னு சொல்லி அவன் தன் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டான். அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்துக்குரிய அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளணும். உனக்கு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். அது எப்படி கடலுக்கு அலை ஓயாததோ அதுபோல ஊழியத்தில் நமக்கு பிரச்சனை ஓயாது, வீட்டில் பிரச்சனை ஓயாது, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாதவே கிறிஸ்தவனே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் என்னைக்கு பிரச்சனையோடு நீ இருந்தா தான் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்ப. பிரச்சனை இருந்தா தான் நீ தேவ பிள்ளைன்னு அர்த்தம். பிசாசு யாரோட போராடுவேன்? தேவனுடைய பிள்ளைகளோடு தான் போராடுவேன். யாரோட அவன் போராடுவேன்? பரிசுத்தவானோடு தான் அவன் போராடுவேன். அசுத்த மனிதனோடு அவன் போராட மாட்டேன். அவனுக்கு தெரியும் இவன் நம்ம பிள்ளை, இவன் நம்ம வழியில் நடக்கிறவன், அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் எந்த பிரச்சனையும் பண்ணாத, அவன் ஆண்டவர்கிட்ட தேடி போனாலும் போயிடுவேன், அவன் நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கான், அவனை ஒன்றும் சொல்லாதேன்னு கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பேன். எவன் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறானோ, பிசாசை எவன் எதுக்குறானோ அவனுக்கு தினந்தோறும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு.
4 செய்தி ஒரே நாளில் யோபுக்கு வந்துச்சு. உன் பிள்ளை போச்சு, ஆடு போச்சு, மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு, உன் நிலம் போச்சு, அது போச்சு. 4 செய்தி வருது. இது எங்கேருந்து வருது? பிசாசு கொண்டு வந்தான். அடுத்த நாள் மனைவி வாயில பேசுகிறேன், தேவனை தூசி, ஜீவனை விடு. அடுத்த நாள் 3 சிநேகிதர் வாயில பேசுகிறேன். எல்லா வாயிலையும் பேசி பார்த்தேன். ஆனால் யோபு குறை சொல்லவும் இல்லை, தேவனை குற்றப்படுத்தவும் இல்லை. அவன் கரெக்டாக இருக்கான். அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டேன் ஆவிகளை. ஏய், நீ மாம்சத்தோடு போராடுற, என் பிள்ளையோட போராடி பார்த்த, என் ஆடு மாடோடு போராடி பார்த்த, கடைசியில் என் மனைவியோடு போராடின, என் ஆத்ம நேசர்களோடு, என் நண்பர்களோடு வந்து நீ போராடி பார்க்குற, எப்படியாவது என்னை கவிழ்த்து போடலாம் நீ பிளான் பண்ணுறடான்னு நினச்சிக்கிட்டு அவன் சொல்றியா அடிக்கிறான். என் நீதியை நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேங்கிறான். கரெக்டாக அடிக்கிறான் பார். என் கண்ணு முதலானவைகள் எல்லாம், என் சரீரம் முதலானவைகள்லாம், எலும்பு தோல் முதலானவைகள் எல்லாம் போனாலும் என் சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன். அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். கடைசி நாளில் அவரை நான் காண்பேன். அப்படிதாங்க. அதாங்க தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம். இப்போ பிரபஞ்சத்தின் கவலை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சத்துக்குரிய பிள்ளைகள் தான் இதெல்லாம் கவலைப்படுவாங்க. ஐயோ, நான் என் பிள்ளையை எப்படி படிக்க வைக்க போகிறேன், இப்படி இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இந்த உலகத்துக்குரிய பிள்ளை. இந்த கவலையில், இந்த பிரச்சனையை பார்த்து பார்த்து நீ சோர்ந்து போனேன்னா நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டிருக்க. இந்த உலகத்தின் வழியா நீ போய்கொண்டு இருக்கிற, நீ பரலோகத்தின் வழிக்கு இன்னும் வரவே இல்லை என்று அது அர்த்தம். பவுல் சொல்றாரு, என் சரீரத்தை சிலுவையில் நான் அறைந்திருக்கிறேன், அவருடைய அச்சு அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் அச்சு அடையாளங்களை தரித்திருக்கணும். மீண்டும் அந்த ரோமர் புத்தகத்துக்கு வந்துடுவோம். அதில் ஒரு பாயிண்ட் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட இவ்வளவு விலைக்கு பேசி இருக்கிறேன் கர்த்தருடைய வெளிச்சத்தில். இன்னும் அடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 12ஆம் வசனத்தில், 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், அதில் 3 பாயிண்ட் இருக்கு. முதல்ல நன்மை, தேவனுடைய நன்மையை நீ பார்க்கணும். அடுத்து தேவனுக்கு பிரியமானது இன்னது என்பதை நீ பார்க்கணும். வேதம் சொல்லுது கர்த்தருக்கு பிரியமானது என்பதை நீங்கள் பகுத்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுது. அடுத்து வேதம் பரிபூரணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக 3 பாயிண்ட் அதில் எழுதுறாரு பவுல். முதலாவது நன்மை. வேதம் சொல்லுது யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். வேதம் சொல்லுது கர்த்தர் நன்மையானதை தருவார். பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளைகளுக்கு, நல்லா கவனிங்க, பொல்லாதவன் நீயே, பொல்லாதவள் நீ. ஆனால் உன் பிள்ளைக்கு என்னைக்காவது தீமையை கொடுத்துருக்கிறியா? நீ சாப்பிடாம உன் பிள்ளைக்கு வச்சிருக்கிற, உனக்கு ட்ரெஸ் இல்லாட்டி உன் பிள்ளைக்கு எடுத்து கொடுக்குற, உன் பிள்ளைக்கு எந்த ஒரு தீமையை நீ செய்ய மாட்ட. உனக்கே உன் பிள்ளைக்கு தீமை செய்யாத பொழுது, நீயே உன் பிள்ளைக்கு தீமை செய்ய உனக்கு மனசு இல்லாத பொழுது, உனக்காக ஜீவன் தந்தவர், உனக்காக நொறுக்கப்பட்டவர், உனக்காக இறங்கி வந்தவர், உனக்காக 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர், உனக்காக கசையடிகளை ஏற்றுக்கொண்டவர், முள்முடிகளை ஏற்றுக்கொண்டவர், மிலாறுகளை ஏற்றுக்கொண்டவர், உனக்காக காரி உமிழ தன் முகத்தை ஒப்பு கொடுத்தவர், உனக்காக எல்லா அகோரமான வேதனைகளை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டவர், உனக்கு தீமை செய்வாரா? வேதம் சொல்லுது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இன்னும் வேதம் சொல்லுது பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். தேவன் எப்பயுமே நன்மையை தாங்க தருவார், தீமையை தரவே மாட்டார். தீமையை பிசாசுக்கு உருவாக்கினார், ஆனால் நன்மையை நமக்கு கர்த்தர் உருவாக்கினார். நரகத்தை பிசாசுக்கு தான் கர்த்தர் உருவாக்கினார், நமக்கு அல்ல. ஆனால் நாம் அவன் வழியில் போகிறதுனால தான் அங்கே அநேக பிள்ளைகள் போய் மாட்டிக்கொண்டார்கள். நமக்கு ஒரு நாள் அந்த வழி வேண்டாம். அந்த அசுத்தமான நினைவுகள், உணர்வுகள், காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது நன்மையும். அப்ப கர்த்தருடைய நன்மை வேதம் சொல்லுது பாருங்களே, தேவனுடைய நன்மையை நீங்கள் முதலாவது யோசித்து பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை ரெண்டே வச்சாரு. உனக்கு முன்னாடி நான் ஜீவனும் மரணமும் இருக்கு, ரெண்டுமே உனக்கு முன்னாடி இருக்கு. உனக்கு முன்னாடி ஆசீர்வாதமும் சாவும் இருக்கு. நீ எதை எடுத்துக்கொள்ளணும்? ரெண்டு உனக்கு முன்னாடி கர்த்தர் வச்சிருக்கிறார். ரெண்டு வழி இருக்குது. இடுக்கமான வழி இருக்குது, விசாலமான வழி இருக்கு. நீ தான் நல்ல வழியில போகணும். இடுக்கமான வழியில போறவர்கள் ஜீவனுக்குள் போகிறார்கள், விசாலமான வழியில போறவர்கள் பாதாளத்துக்குள்ள போறாங்க. நீங்க தாங்க முடிவு எடுக்கணும். 6வது அறிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 2வது பாயிண்ட் அதுல எழுதுறாரு பிரியம். யாரு பிரியமா இருக்கணும்? வேதத்தில் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஒரு காரியத்தை செய்யறப்ப இதுல எது பிரியம்? நம்ம செய்யற இந்த வேலை கர்த்தருக்கு பிரியமா? ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். முதன்னு
ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்களாம். ஒரு கடை திறக்கிறான், வாங்க 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 வாங்கன்னு. இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி விசுவாசி கூப்பிடுறாருன்ட்டு போயிட்டார். அங்கே போய் பார்த்தா என்ன கடை, அருவருப்பான ஒரு கடையை திறக்க சொன்னாங்க. அவர் சொன்னாரா, ஒரு நாள் இதுக்கு நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இது தேவன் அருவருக்கிற ஒரு தொழில், இது தேவன் அருவருக்கிற ஒரு காரியத்தை நீ எப்படி ஜெபிக்க கூப்பிட்டுரு? நீ ஒரு விசுவாசின்னு தானே நான் வந்தேன், ஆனால் நீ அருவருப்பான ஒரு தொழிலை செய்ய என்னை ஜெபிக்க சொல்றியே, இதுக்கு நான் ஜெபிக்க முடியாது. கர்த்தர் இதை ஆசீர்வதிக்க மாட்டார். இந்த தொழில் தேவனுக்கு அருவருப்பான ஒரு தொழில், தேவன் ஆரோசிக்கிற ஒரு தொழில். இந்த தொழிலுக்கு நான் ப்ளஸ் பண்ணி ஜெபிக்க முடியாது. நான் தெரியாமல் நீ விசுவாசிங்கிற கூப்பிட்டதுனால நான் வந்துட்டேன். நீ இப்படி ஒரு மோசமான ஒரு தொழிலை ஆரம்பிப்பேன்னு நான் நினைக்கலேன்னு. அப்போ எல்லாவற்றிலையும் தேவனுக்கு பிரியமானது இருக்குது, பிரியமில்லாதது இருக்குது. தேவனுடைய பிள்ளை நம்ம வாழ்க்கையில் செய்யறதெல்லாம் பிரியமானதை செய்யணும். அதனால தான் இவர் எழுதுறாரு, தேவனுக்கு தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் தேவனுடைய பூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப எது தேவனுக்கு பிரியங்கிறத நீ உட்கார்ந்து யோசிக்கணும். நான் இதை செஞ்சா தேவன் பிரியப்படுவாரா? நான் இந்த வழியில போனா கர்த்தர் பிரியப்படுவாரா? நான் இப்படி பார்த்தா கர்த்தர் பிரியப்படுவாரா? நான் இதை பேசினா கர்த்தர் பிரியப்படுவாரா? தானியேல் வேதம் நிறைய வசனம் இருக்கு, எடுக்க நேரம் இல்லை. ஏசாயா 48:14 எடுக்க வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். யாரு? தானியேல் பாபிலோன்ல தாங்க ஜெபம் பண்ண, பாபிலோன்ல தாங்க தன் இருதயத்தில் தீர்மானம் உள்ளவனா இருந்தான், பாபிலோன்ல தாங்க இடைவிடாமல் ஆராதித்து கொண்டே இருந்தான். கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் கைக்கு உன்னை தப்புவிப்பார். அங்கதாங்க ராஜா கையெழுத்து போட்டது தெரிந்திருந்தோம், பலகணிகளை திறந்திருக்க அவன் போய் ஏறி போய் தன்னுடைய மாடியில் உட்கார்ந்து வாசல்கள் எல்லாம் ஜன்னல்களாக திறந்து விட்டு அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பதான் கர்த்தர் சொல்றார், பிரியமான புருஷனாகிய தானியேலே. 9 தானியேல் எடுக்க வேண்டாம், 9:23, 10:11, 10:19 இந்த 3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ மிகவும் பிரியமானவன், பிரியமான புருஷனாகிய தானியேலே. அப்ப இடைவிடாமல் ஆராதிக்கிறவன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவன், தன் இருதயத்தில் தீர்மானம் உள்ளவன், ராக்கால தரிசனத்திலே தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவன், இவனைத்தான் கர்த்தர் பிரியமானவன் என்று பார்த்தாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருக்கு பிரியமா நடக்கணும். 3வது காரியம் அதில் எழுதியிருக்குது, பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. வேதத்தில் தேவ சித்தம் என்ன பிரதர்? ஒரே வரியில பதில் சொல்ல முடியும், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுக்கு சித்தமா இருக்கு. வேற ஒரு சித்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ முதல்ல பரிசுத்தமா இரு. நான் ஊழியம் செய்யணுமா பிரதர்? அது தேவ சித்தமா? அதுக்கு முன்னாடி நீ பரிசுத்தமா இரு, அப்புறமேல் ஊழியம் செய். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. உங்களை குறித்து தேவ சித்தம் முதல் சித்தம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் நீ பரலோகத்துக்குள்ள வரவும் முடியாது, தேவ சித்தத்தில் ஊழியம் செய்யவும் முடியாது, தேவனிடத்தில் ஜெபிக்கவும் முடியாது. துன்மார்க்கனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு, செம்மையானவனுடைய ஜெபமும் கர்த்தருக்கு பிரியம். அப்ப கிறிஸ்தவம் என்பது பக்கத்துல பரிசுத்தம் தாங்க கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம். வேதமே பாருங்க, பரிசுத்த வேதாகமம். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்த ஆவியானவர். பரலோகம் எப்படிப்பட்டது? பரிசுத்த ஸ்தலம். ஆசாரியனுடைய கிரீடம் பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த கிரீடம். அவன் வஸ்திரம் பரிசுத்தம். ஆனா விசுவாசி ஆகிய நாம போட்டுட்டு அசுத்தமா இருந்தா எப்படி? அப்ப நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, அவருடைய சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளு. ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளு. ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார், அதுதான் அவர் சித்தம். அடிச்சது அவர் சித்தம் அல்ல. 7 நாள் பொறுத்துரு, அதுதான் அவருடைய சித்தம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கேட்கணும். காலையில் எந்திரிச்சு இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? சமையல் நமக்கு தெரிஞ்ச சமையல்லாம் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு நான் எந்த ட்ரெஸ் போடணும்? இன்னைக்கு நான் என்ன பகுதி படிக்கணும்? வேதத்தில் எந்த பகுதி நான் படிக்கணும்? இன்னைக்கு எவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணணும்? நமக்கு ஒரு டைம் வச்சுக்கிறது, கரெக்டாக 6 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 20 நிமிஷம். அது வழக்கமே அதே தான். இன்னைக்கு கொஞ்சம் கேளுங்க, ஆண்டவரே நான் எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும்? அப்படி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைங்க. கர்த்தர் சொல்லுவார், நீ இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணு, இவ்வளோ பாட்டு பாடு. இப்படி நாங்கள் ஒவ்வொரு செய்தி எடுக்கிறப்ப நாங்களாக எடுக்க மாட்டோம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருந்து கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உட்காந்தே இருந்து அந்த வார்த்தையெல்லாம் அவர் கொடுத்த ஒருபாடு தான் வாங்கிட்டு வர்றது. நாங்களாக எடுத்திருந்தோம்னா நேற்றே பிரசங்கத்தை எடுத்துட்டு நேற்றே நாங்கள் ரிகல்சன் பார்த்து டயல் பார்த்துட்டு வந்திருக்கலாம். அப்படி கிடையாது.
தேவ சமுத்திரம் உட்கார்ந்து மணிக்கணக்காக ஜெபித்தா ஆவியானவர் தெளிவாக இதுதான் வசனம், இதை எடுத்து இப்படிலாம் நீ எழுதி கொண்டு போய் என் பிள்ளைகள் இடத்துல பேசு. அதாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மகிமையாக இருக்கும். அதுதான் ஜனங்களை தொடும், அதுதான் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், அதுதான் நங்கூரமாக இருக்கும். அது மாதிரி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும் ஆண்டவர், நேற்று 1/2 மணி நேரம் பண்ணேன், இன்னைக்கு 2 மணி நேரம் பண்ணவா, 5 மணி நேரம் பண்ணவான்னு கேளுங்களேன். நம்ம போகிறப்ப நேற்று 1/2 மணி நேரம், இன்னைக்கு 1/4 மணி நேரம் ஆண்டவர் என்ன யோசித்து நம்ம இன்னும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்குள்ள நம்ம போகலைன்னு அர்த்தம். வேதத்தில் அழகா எழுதுறாரு, நீங்க பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதுசானா தாங்க நீங்க மறுரூபம் ஆக முடியும். கடைசி பாயிண்ட நான் சொல்றேன், ஏசப்பா மறுரூபமானார். அவர் மறுரூபம் ஆகும் பொழுது அந்த இடமே அதிர்ந்தது. அவங்க எல்லாம் பார்த்துட்டு மெய் மிரண்டு விட்டாங்க. இதுவரை பார்த்த இயேசுவை வேற ரூபத்துமா நிற்கிறாரு. அவருடைய வஸ்திரம் அப்படி இருந்தது, அவருடைய கண்கள் அப்படி இருந்தது, அவருடைய உடை அப்படி இருந்தது. அவரை பார்க்கத்தக்கும் பொழுது அந்த ரூபத்தினுடைய வல்லமை மாறி இருந்தது. இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் மறுரூபம் ஆக்க விரும்புகிறார். நீ பழைய மாதிரியே இருக்கக்கூடாது, நீ மறுரூபம் ஆகணும், மனது புதிதாய் மாறணும். எப்படி சவுலுடைய மனது மாறினதோ அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு புது இருதயத்தை கொடுத்தார், வேற இருதயத்தை கொடுத்தார். நீ பழைய வாழ்க்கை வாழாத, பழைய சிந்தை உள்ளவளா இருக்காத. கர்த்தர் உனக்கு வேற ரூபத்தை தரும்படி, மன ரூபத்தை மாற்றும்படியாக, உனக்கு புது ரூபத்தை தரும்படியாக, புதிய மறுரூபமாய் உன்னை மாற்றும்படியாக, புதிய சிந்தைகளை உனக்கு தரும்படியாக இந்த கால வேளையில் அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் எளிமை நிற்கலாம். ரீபா ரபா ரீபா லரபா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.